ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 600க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் 3200க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்படுகின்றன. 15,000க்கும் மேற்பட்ட டிரைவர்கள், கண்டக்டர்கள் பணியாற்றி வருகின்றனர். தினமும் டிப்போவிலிருந்து பஸ் புறப்படும் போது அந்த டிப்போ மேனேஜர் மூலமாக டிரைவர்கள், கண்டக்டர்களுக்கு வண்டி குறிப்பீடு எனும் படிவம் வழங்கப்படும். பஸ் வழித்தட எண், புறப்பட்ட நேரம், வந்தடையும் நேரம், டிரைவர், கண்டக்டர் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இருக்கும். அதுபோல் வழியில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதையும் படிவத்தில் குறிப்பிட வேண்டும். பஸ்ஸில் குறைபாடு மற்றும் பழுதுகள் ஏற்பட்டால் அந்த படிவத்தில் தெளிவாக எழுதி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த படிவம் பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது சென்னையில் மத்திய பணிமனை, அண்ணாநகர் உள்ளிட்ட டிப்போக்களில் இந்த படிவம் ஆங்கிலத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது. இது போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லி ஹிந்தியை எதிர்த்து வரும் திமுக அரசு பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கிய படிவத்தை ஆங்கிலத்துக்கு மாற்றுவது ஏன் என கேள்வி எழுப்பினர். டிரைவர்கள், கண்டக்டர்கள் பெரும்பாலும் +2 வகுப்பு வரை படித்தவர்கள்தான் அதிகம். வண்டி குறிப்பேடு படிவத்தை ஆங்கிலத்தில் படித்து புரிந்து கொள்வதும், பஸ்களில் ஏற்பட்ட பழுது தொடர்பாக புகார்களை ஆங்கிலத்தில் எழுதுவதும் அவர்களுக்கு சிரமம். நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம். வண்டி குறிப்பேடு படிவத்தை மீண்டும் தமிழ் மொழியில் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. பஸ்களின் இயக்கத்தை முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் கணினி மயமாக்கப்பட்டு வருகின்றன. இதனால் வாகன லாக்ஷீட் எனப்படும் வண்டி குறிப்பேடு ஆங்கிலத்தில் அளிக்கப்படுகிறது. ஊழியர்கள் தங்களது விவரங்கள், பஸ் குறித்த புகார்களை ஆங்கிலத்தில்தான் எழுத வேண்டும் என யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்றனர்.